அன்னைக்கு ஒரு அங்கிளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அவர் டிவில தெரியறாரு. சீக்கிரம் வாங்க. மறுபடியும் டெலிகாஸ்ட் பண்றாங்க போல இருக்கு. இன்னைக்காவது நட்ராஜ் ப்ரோகிராம முழுசா பாத்துடணும். வா. உனக்கு என்ன சொர்ணங்கிறதே கிடையாதா? நீ என்ன செவுடா இல்ல ஊமையா? ஏய், யாரா ஊமை? சொல்றா, யாரா ஊமை? என்ன பார்த்தா ஊமை சொன்ன? வாங்க. டேய், இங்க பாரு. போங்க. நட்ராஜ் பேசுவானா? நட்ராஜ் பேசுவானா? சேச்சே, என்ன பேச்சு பேசுறீங்க? அவன் தான் ஊமையாச்சே, அவனுக்கு பேச்சு வராதே. டிவில பார்த்தேன். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். கேக்குறேன்ல, பேசுவானா பேச மாட்டானா? பேசுவான். ஆனா ஏன் உங்ககிட்ட அதை மறைச்சான்னா? ஸ்டாப் இட். எனக்கு எந்த காரணமும் தேவையில்லை. உடனே நட்ராஜ பார்க்கணும். எங்க அவன்? இல்ல, உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு வரேன்னு போனவன் தான். இன்னும் வரல. எல்லா இடத்துலயும் விசாரிச்சிட்டோம். எங்க போனான்னு தெரியல. அதான் ஊருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறோம். கரெக்டுங்க. இப்பதாங்க ஞாபகத்துக்கு வருது. இன்னைக்கு பௌர்ணமி. நடராஜ் கண்டிப்பா மகாபலிபுரத்துல தான் இருப்பான். அடுத்தவங்க மனசை முழுசா புரிஞ்சுக்க முடியாம எதுக்காக வருஷ கணக்கா பழகணும்? என்ன என்ன ஒரு இதயமே இல்லாத மிருகம் நீ நினைச்சிட்டு இருக்கல? நீயும் அந்த பிச்சைக்காரனும் ஒன்னா? என்னை ஏமாத்துறதுக்காக அந்த பிச்சைக்காரனை நடத்துற மாதிரி உன்னையும் அப்படித்தான் நடத்துவேன்னு நீ எப்படி கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்க? கருணைக்கும் காதலுக்கும் உனக்கு வித்தியாசமே தெரியாதா? அந்த பிச்சைக்கார மேல வச்சிருந்தது கருணை, உன் மேல வச்சிருக்கிறது காதல். என்னை பொறுத்த வரைக்கும் எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாததுதான் காதல். நீ பேசுவேங்கிற உண்மையை மறைச்சிருந்தாலும் என்னால உன் மேல கோவப்படவே முடியல. Because I love you, நட்ராஜ். பொய் பேசினா பிடிக்காதுங்கிற என்னோட ஒரு உணர்வுக்கு நீ எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்க நட்ராஜ். ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நான் உன் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன். ஆனா நீ இவகிட்ட பொய் சொல்றமேன்னு செத்துக்கிட்டு இருந்திருக்கேன். இனிமே அந்த அவஸ்தை உனக்கு வேண்டாம். பேசு, ஏதாவது பேசு. உன் குரலை கேட்கணும்னு ஆசையா இருக்கு. ப்ளீஸ் ஏதாவது பேசு. உன் வாயிலேருந்து ஐ லவ் யூங்கிற வார்த்தைக்காக ஏங்குறேன்னு என் வீட்டுல எல்லாரும் முன்னாடி வெக்கத்தை விட்டு சொன்னேன். என்கிட்ட போய் பேசாம இருக்கேன் நட்ராஜ். நடராஜ், என்ன நடராஜ் நீ? சுவேதாவே உன்னை தேடி வந்திருக்கிறா. டேய், நடிச்சது போதுங்க. நீ பேசுவேங்கிறது சுவேதாவுக்கு தெரிஞ்சு போச்சு. சும்மா பேசுற. டேய், சுவேதா கிட்ட ஏதாவது பேசுடா. எக்ஸ்கியூஸ் மீ.
டாக்டர் வேண்டாம் டாக்டர், வேண்டாம். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். நான்சென்ஸ். என்ன டாக்டர் நினைச்சா கசாப் கடைக்காரன் நினைச்சியா? என் குரல் எனக்கு எடுத்துருங்க டாக்டர். வேண்டாம் டாக்டர், இந்த குரல் வேண்டவே வேண்டாம். ஷட் அப் ஐ சே, ஷட் அப். என்ன நினைச்சிட்டு இருக்க? வர்ற நோயாளியோட குறைய தீர்த்து வைக்கிறவன் தான் டாக்டர், குறைய ஏற்படுத்துறவன் இல்ல. நானும் இங்க ஒரு நோயாளியா தான் டாக்டர் வந்திருக்கிறேன். என் குறைய வாயை திறந்து பேசுறதுதான் என்ன ஊமையாக்கி தயவு செய்து என் குறைய தீர்த்து வைங்க டாக்டர். போடா ஃபூல். உன்னை ஊமையாக்கிட்டு என்ன ஜெயிலுக்கு போக சொல்றியா? டாக்டர், நீங்க போலீஸ்க்கு பயப்படுறீங்க, ஆனா நான் மனசாட்சிக்கு பயப்படுறேன் டாக்டர். மனசாட்சியை என்னால அழிக்கவே முடியாது, ஆனா என்ன அழிச்சிக்க முடியும், என்ன அழிச்சிக்க முடியும் டாக்டர். ஏய் நட்ராஜ், நட்ராஜ், I have got an idea. அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். நீ மறுபடியும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர மாதிரி வா, நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன். அதில் சரியாயிடுச்சுன்னு சொல்லிடலாம். நீ காதலையும் இழக்க வேண்டாம், உன் குரலையும் இழக்க வேண்டாம். என்ன சொல்ற டாக்டர்? என் முகத்தை கண்ணாடியில் ஒரு நிமிஷத்துக்கு மேல என்னாலே பார்க்க முடியாது டாக்டர். ஆனா சுவேதா என் கூட வாழ்நாள் பூரா வாழணும்னு ஆசைப்படுறா. அப்படிப்பட்ட பொண்ணுகிட்ட திரும்பவும் என்னால போய் சொல்ல முடியாது டாக்டர். யூ ஃபூல். என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கு உண்மை தெரிஞ்சு உன்னை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுவேன்? காதலுக்காக குரலை கொடுத்து வேஸ்ட் தானே டாக்டர். சுவேதா என் கூட வாழணும் அப்படின்றதுக்காக இதை நான் பண்ணல டாக்டர். அவ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கும் இத்தனை நாள் அவகிட்ட நான் போய் சொல்லி ஏமாத்தனுக்கும் நான் செய்யற பிராய்ச்சித்தம் டாக்டர் இது. ஓகே ஓகே, ஒரு தடவை உனக்காக அவளோட பேசி பார்க்கட்டா டாக்டர்? நீங்க போய் பேசுனீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு அனுதாபத்தில் அவனை தேடி வரலாம் டாக்டர். அது அனுதாப காதல் டாக்டர், அது எனக்கு வேண்டாம். இப்ப முழுக்க முழுக்க என்ன நல்லவன் நம்பி காதலிச்சிட்டு இருக்கா பாத்தீங்களா? அந்த உண்மையான காதல் தான் டாக்டர் எனக்கு வேணும். அவ்வளவு நல்ல பொண்ணாடாவ. நட்ராஜ், உன்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரு நண்பனா கேட்கிறேன். எங்க மெடிக்கல் சயின்ஸ்ல பார்வை போச்சுன்னா வர வச்சிடலாம், இதயம் நின்றுச்சுன்னா அதை உடனே துடிக்க வச்சிடலாம், ஏன் மூளையை கூட சரியா இயங்க வச்சிடலாம். ஆனா குரல் இருக்க முடியாது. அது அவ்வளவு அபூர்வமான விஷயம். இப்ப சொல்லு, உனக்கு காதல் வேணுமா, உன் குரல் வேணுமா? டாக்டர், நீ உடனே பதில் சொல்ல வேண்டாம். எனக்காக ப்ளீஸ் கொஞ்ச நேரம், few seconds யோசிச்சு சொல்லு. காதல் தான் வேணும், குரல் எனக்கு வேண்டாம் டாக்டர். ஓகே, ஆபரேஷன் பண்றேன் டாக்டர். உலகத்துல எத்தனையோ பேர் காதலுக்காக தூக்கு போட்டிருக்காங்க, மாடில இருந்து குதிச்சிருக்காங்க, ரயிலுக்கு முன்னாடி விழுந்திருக்காங்க. தூக்கு போட்டுக்கிட்டோட துடிப்பு 15 நிமிஷம் தான். மேல இருந்து விழுந்தவன் அடுத்த நிமிஷமே காலி. காதலுக்காக இவங்க அனுபவிக்கிற வழி எல்லாம் கொஞ்ச நேரம் தான். ஆனா என் லைஃப்லயே காதலுக்காக வாழ்க்கை முழுக்க வழியை தாங்குற ஒரு உறுதியான மனுஷனை நான் பார்க்கிறேன். உன்னை புரிஞ்சுக்கிட்ட நட்ராஜ். பௌர்ணமி அன்னைக்கு உன் காதலி தான் காதலை உன்கிட்ட சொல்ல வரும்போது அந்த காதலுக்கு நீ தகுதி உள்ளவனா இருப்ப. நான் ஆபரேஷன் பண்றேன். உள்ள போங்க சார்.
8:30 மணிக்கு ஆபரேஷன். அது வரைக்கும் எதுவும் சாப்பிடாதீங்க. ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. தியேட்டர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டாக்டர் வர சொன்னாரு. சிஸ்டர், இப்போ நான் உடனே வரணுங்களா? ஆமா. இல்லை, நான் ஒரு 5 நிமிஷம் தனியாக இருக்கணும். ஓகே. மா மா ரியாஸ், வேல்ஸ், கார்த்திக், Sweta, Sweta, I love you, Sweta. I love you, Sweta. I love you. I love you, Sweta. I love you. I love you, Sweta. I love you. I love you. என்னாச்சு சார்? என்னாச்சு? ஒண்ணு, நீங்க போங்க, நான் வரேன். பிரியா சிஸ்டர், இந்த டாக்டரோட பெரிய தலைவலியா போச்சு. எப்பவோ இஎன்டி டெஸ்டுக்கு ஸ்வேதான ஒரு பொண்ணு வந்திருக்கு. அவ அட்ரஸ் இப்ப போய் தேட சொல்றாரு. நீங்க கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்றீங்களா? சீக்கிரமா வாங்க சிஸ்டர். டாக்டர், என்ன ஏமாத்துறீங்கல்ல? என்ன ஏமாத்துறீங்கல்ல? நட்ராஜ், நான் என்ன செஞ்சாலும் உன் நல்லதுக்காக தான் செய்வேன். நான் ஒரு டாக்டர். வெறும் உடம்ப மட்டும் அறுத்து பாக்குறவங்களால எப்படி மனசு தொட்டு பார்க்க முடியும்? உங்களுக்கெல்லாம் காதல் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சியா? அதனால என் காதலை பத்தி உங்களால புரிஞ்சுக்க முடியல. என்னால என் தொழிலுக்கு துரோகம் பண்ண முடியாது நட்ராஜ். உங்க தொழிலுக்கு நீங்க எப்படி துரோகம் பண்ண முடியாதோ அதே மாதிரி என் காதலுக்கு நான் துரோகம் பண்ண முடியாது டாக்டர். துரோகம் பண்ண முடியாது. துரோகம் பண்ண முடியாது டாக்டர். துரோகம் பண்ண முடியாது டாக்டர்.